தன்னோட டிவிஎஸ் 50 வண்டியையே கடையா மாற்றி கலர் மற்றும் ரசாயன கலப்படம் இல்லாத ஸ்நாக்ஸ் வகைகளை தன் அக்கா வீட்டில் செஞ்சு தர அதை தினமும் மாலை 5:30 மணிக்கு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் பொன்னம்பல வாத்தியார் வீதியில் இந்த மாலை நேர சிற்றுண்டி கடை மூலமாக விற்பனை செய்கிறாரு இளைஞர் திரு கிஷோர். கையில் பெருசாக முதலீடு பண்ண பணம் இல்லை, ஆனால் நல்ல உணவு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவருடைய கடை ஒரு நல்ல உதாரணம். இது அசோக் அல்வா ஃபுல்லாக நெய் போட்டு பண்ணுறோம். இது வந்து கேரட் அல்வா 35, 50 கிராம் 35, 100 கிராம் 70. இது வந்து இளநீர் அல்வா, இது அன்னாசி பழ அல்வா, கருப்பு உளுந்தங்களி நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு பண்ணுறது. இதெல்லாம் கட்லெட்டு, சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு, மரவள்ளி கிழங்கு காரம் எல்லாம் வேக வச்சு பண்ணுறது. கடலை உருண்டை, கட்லெட்லாம் பர் பீஸ் 20. எள்ளு உருண்டை, கடலை உருண்டை 5 ரூபா. இது தேங்காய் பர்ஃபி. இது வந்து மால்லட்டு, கருப்பு உளுந்து உருண்டை, நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு பண்ணுறோம். இது நெய் ஆவி நெய் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஆமாம், இது வந்து மல்டிகிரெயின் லட்டு. கம்பு, வரகு, திணை, சாமை, கருப்பு உளுந்து, குதிரவாளி, கொள்ளு, பாசிப்பயிறு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணுறோம். அது இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி எல்லாம் போட்டு பண்ணுறது. இது வந்து சிமிலி, வெள்ளை எள்ளு, ராகி, கடலை, வெல்லம், நெய் போட்டு பண்ணுறது. சிமிலி 20. இது அடப்பிரதமன், கேரளா ஸ்டைல் பாயாசம்னு சொல்லுவாங்களா. 100 கிராம் 40 ரூபா. 200 பார்சல் அக்கா. கருப்பு உளுந்தங்களி, நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு பண்ணுறோம். ஏதோ பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க பாக்ஸில் போட்டு அவங்க கண்டெய்னரில் போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே நீங்க பண்றதானா, வீட்டில் பண்றது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அக்கா பண்ணுறாங்க, நான் சேல் பண்ணுறேன். அவங்களுக்கு ஹெல்ப்லாம் நான் பண்ணிடுவோம். கட்லெட் வந்து மரவள்ளி கிழங்கு கார கட்லெட், சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கட்லெட்டு எல்லாம் வேக வச்சு பண்ணுறது. எண்ணெயில் பொரிக்கிறதுல தோசை டவாவில் போட்டு பண்ணுறது. வித்தவுட் ஃபுட் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இது தேங்காய் பர்ஃபி, டெசிகேட்டட் கோகோனட் போட்டது கிடையாது. தேங்காய் புண்ணா யூஸ் பண்ணுறதுல தேங்காய் துருவல் தான் போட்டு பண்ணுறோம். ஆமாம், இது எப்படின்னா நம்ம கொடுக்குறத கொடுக்குறோம், ஏதோ ஒரு நல்ல பொருளாக கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி அக்கா சொன்னாங்க, சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதனால இது ஸ்டார்ட் அப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். சண்டேஸ் இருப்பீங்களா? சண்டே உண்டு கடை. அசோக் அல்வா கலர் எதுவும் போடுறது கிடையாது, ஃபுட் கலர் எதுவும் போடுறது கிடையாது. இது நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் வச்சு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதனால இப்போதைக்கு நம்ம கிட்ட வண்டி தான் இருக்கு. ஸ்டார்டிங்கில் தெரியலனாடியும் கூட போக போக தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இதில் கொடுக்குறோம். ஆமாம், ஒரு பாக்ஸ் அது இல்லாமல் 2 கூட போய் எடுத்துட்டு வருவேன். சிமிலி இருக்கு, வெள்ளை எள்ளு, ராகி, கடலை, வெல்லம், நெய் போட்டு பண்ணுறது. சிமிலி பீஸ் 20, செட்டு 40. எந்த இதையுமே நம்ம ஃபுட் கலர் போடுறது கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் போடுறது கிடையாது. உடம்புக்கு தீங்கான எந்த ஒரு பொருளும் சேர்க்கறதில்ல. நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் ஊறுகாவும் நம்ம சேல் பண்ணுறோம். ஊறுகாயில் ப்ரிசர்வேட்டிவ் போடுறது கிடையாது. அதே மாதிரி வத்தல், கம்பி வடகம், பூல் வடகம், வெங்காய வடகம், குழம்பு தாளிப்பு வடகம் அதுவும் நம்ம சேல் பண்ணுறோம். அந்த வடகமுமே வந்து நம்ம எதுவும் வேறு எதுவும் மாவு எதுவும் கலக்கிறது கிடையாது. அதுவும் வந்து குழம்பு தாளிப்பு வடகம்லாம் சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுறோம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் சின்ன வெங்காயம் வந்து பெரம்பலூர் செட்டிக்குளம் வெங்காயம், நாட்டு வெங்காயம் தான் போட்டு பண்ணுறது. நம்ம கோயிலுக்கு போகிறவங்க வருவாங்க. சில பேர் வந்து இது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு வருவோம், சரி கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே கோயிலுக்கு விட்டு அப்படியே நம்ம கிட்ட வந்து சாப்பிட்டு போவோம். எவ்வளோ ஏஜ் ஆகுது? எனக்கு 27 சார். என் நம்பர் 8489101067. 5:30 வந்துடுவேன். அது 9:30 10 வரைக்கும் இருப்பேன். முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவேன். இல்லாட்டி ஆனால் ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடும் கிளம்புறதுக்கு. பொன்னம்பல வாத்தியார் ஸ்ட்ரீட். பொன்னம்பல நான் எப்படியுமே 9:30 வரைக்கும் இருப்பேன். ஏதோ ஒன்று இருக்கும் நம்மகிட்ட. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் சீக்கிரம் தீர்ந்து சொல்ல முடியாது. 9:30 வரைக்கும் இருப்பேன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.